Dear students, இன்னைக்கு நம்ம VLSI சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல மாடியூல் 3 CMOS லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் பார்க்க போறோம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா NMOS லாஜிக் வச்சு எப்படி நாட் கேட், NAND கேட், NOR கேட், AND கேட், OR கேட் இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு பார்த்தோம். NMOS லாஜிக் வந்து சிம்பிள்ங்கிறதுனால அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலா இப்ப நம்ம ஐசில யூஸ் பண்றது CMOS லாஜிக் தான். 1970ஸ்ல NMOS லாஜிக் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த கேட்ஸ் எல்லாமே நம்ம NMOS லாஜிக் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CMOS லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல புல் அப் புல் டவுன் நெட்வொர்க் இருக்கு. CMOSல CMOS is nothing but PMOS plus NMOS. So அதான் புல் அப் புல் டவுன் இருக்கு. இதை வச்சு நம்ம நாட் கேட், NAND கேட், NOR கேட், AND கேட், OR கேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். புல் அப் நெட்வொர்க்னா என்ன, புல் டவுன் நெட்வொர்க்னா என்ன? நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க. ஒரு NMOSல நம்ம ஒரு இன்வெர்டர் வரைஞ்சோம். அதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இதுவும் போட்டிருந்தோம். ஸோ இது VDD, இது A, இது NMOS டிரான்சிஸ்டர், இது ஒய்ன்னு பார்த்தோம். ஸோ இந்த இதுல நம்ம NMOS அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ரெசிஸ்டருக்கு பதிலா ஒரு PMOS வரைஞ்சோம்னா அதுதான் CMOS network. So CMOS consists of PMOS and NMOS. So pull up network consists of PMOS, pull down network consists of NMOS. ரெண்டுமே dual networkனு சொல்லுவாங்க. So இதுல என்னென்ன டிரான்சிஸ்டர்ஸ்லாம் சீரிஸா கனெக்ட் பண்ணிருக்கோ அதெல்லாம் இதுல parallel கனெக்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டெப்ஸ் ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது it consists of NMOS network and PMOS network. இது வந்து புல் டவுன், இது புல் அப். எப்படி CMOS லாஜிக்ல NMOSும் PMOSும் கனெக்ட் பண்ண போறோம்? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் என்னன்னா அது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்களோ அதை எழுதுங்க. அடுத்து NMOS லாஜிக் வரைங்க. NMOS லாஜிக் வரைகிறதுக்கு யூ டேக் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் y பார் கண்டுபிடிங்க. அடுத்து மூணாவது ஸ்டெப் என்னன்னா NMOSல என்ன எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமோ சீரிஸ் கனெக்ஷனா இருந்தா PMOSல parallel இருக்கும், NMOSல parallel கனெக்ஷனா இருந்தா PMOSல சீரிஸா இருக்கும். அதை தான் நான் இங்க போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நாட் கேட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நாட் கேட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, y இஸ் ஃபங்க்ஷன் எழுதுறீங்க. உங்களுக்கு நாட் கேட் பத்தி தெரியும். y இஸ் ஈக்குவல் டு a பார். இதுல a கொடுத்தோம்னா y இஸ் ஈக்குவல் டு எல்லாருக்கும் தெரியும் a பார். இங்க 0 இருந்ததுன்னா இங்க 1 வரும், 1 இருந்ததுன்னா 0 வரும். அதுதான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ y இஸ் ஈக்குவல் டு a பார். ரெண்டாவது NMOS லாஜிக்கை எப்படி வரைகிறது? NMOS லாஜிக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னோம்? செகண்ட் ஸ்டெப் y பார். செகண்ட் ஸ்டெப். சோ y பார் என்னது? இங்க a பார் இருக்கு, a பாரோடைய பார் அப்படின்னா என்னது a. சோ இத வந்து நீங்க NMOSல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். NMOSல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். ஏங்கிற அங்க என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது வரும். இங்க வரைஞ்சாச்சு. அடுத்தது மூணாவது வந்து PMOS இம்ப்ளிமெண்டேஷன். PMOS எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? அது NMOS மாதிரியே அதே இன்புட் தான் இங்கேயும் கொடுக்கணும்னு சொன்னோம். சீரிஸா இருந்தா parallel, parallel இருந்தா சீரிஸ். இங்க ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் தான் இருக்கு. அதனால எந்த சீரிஸ் கனெக்ஷன் parallel கனெக்ஷன் இல்ல. அதனால PMOS டைரக்டா அப்படியே வரையறோம். சோ PMOSனா உங்களுக்கு தெரியும், ஒரு பபிள் வரும். சோ இதனோட இன்புட்டும் A. சோ இத VDD-ல கனெக்ட் பண்ணிடுறோம். சோ திஸ் இஸ் Y. சோ இந்த ரெண்டும் ஏவா இருக்கிறதுனால ரெண்டையும் காமனா ஜாயின் பண்ணி இங்க ஏங்கிறது கொடுக்குறோம். வேற ஒண்ணும் இல்ல. So this is the inverter circuit which we have developed with the NMOS and PMOS. இதான் உங்க வரைஞ்சிருக்கோம். சோ NMOS PMOS இருக்கு. சோ இப்போ இதுல செக் பண்றதுனா பண்ணிக்கலாமே. ஏதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவோம்.
இங்க ஜீரோவா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணாது. இந்த ஜீரோங்கிறனால பிமாஸ் என்னது கண்டக்ட் பண்ணும். அப்ப இது வந்து this point is pulled up to VDD, that is nothing but 1. So if you give an input 0, இங்க அவுட்புட் 1. இதே மாதிரி அடுத்த கண்டிஷன் நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்ப CMOS லாஜிக் வச்சு எப்படி NAND கேட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னு பார்ப்போம். So NAND கேட்டுக்கு நம்ம அந்த 3 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ரைட் த ஃபங்க்ஷன். NAND கேட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன்? A டாட் B பார். ரெண்டாவது என்னது? NMOS லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்றது. NMOS லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? You find the complement y bar. அப்படினா என்னது? A டாட் B பாருக்கு காம்ப்ளிமெண்ட் என்னது? A டாட் B. So A டாட் B னா என்னது? சீரிஸ் கனெக்ஷன். and னா என்னது? சீரிஸ் கனெக்ஷன். So அது NMOS ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமா? So NMOS ல சீரிஸ் கனெக்ஷன் என்னது? A, இது B சீரிஸ். NMOS முடிஞ்சிருச்சு. புல் டவுன் நெட்வொர்க் முடிஞ்சது. அடுத்தது PMOS. PMOS எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இதே இன்புட்ஸ் தான். சீரிஸ்னா parallel இருக்கணும். இங்க நமக்கு சீரிஸ் என்னவா மாத்தணும்? parallel மாத்தணும். அப்ப இங்க இதே சர்க்யூட் தான் வரைய போறோம். இது ரெண்டு சீரிஸ்ல இருக்கு. இங்க என்ன பண்ணணும்? parallel வரையணும். வேற ஒண்ணும் கிடையாது. இங்க ஏவும் பியும் சீரிஸ்ல இருக்கு. இங்க என்னது? ஏவும் பியும் parallel. அவ்வளவுதான். சோ இந்த பாயிண்ட் என்னது? இது புல் அப் நெட்வொர்க். இது என்னது? புல் டவுன் நெட்வொர்க். இது என்னது? y is equal to a dot b bar. இதை நம்ம வெரிஃபை பண்ணுவோமா? இதே படம் தானே அங்க இருக்கு. ரெண்டு சீரிஸ், இது ரெண்டும் parallel. சோ நம்ம சீரிஸ்னாவே எனி ஒன் ஆஃப் தி இன்புட் வந்து ஜீரோவா இருந்ததுன்னா என்ன ஆகும்? இது கண்டக்ட் பண்ணாது. அதனால இட் will be pulled up to 1. சோ நம்ம அந்த கண்டிஷன் எடுத்துக்கிட்டோமே. எனி ஒன் ஆஃப் தி இன்புட் இஸ் 0. அப்ப இந்த கண்டிஷன். சோ இது 0 இங்க கொடுத்திருக்கோம். இங்க 1. அப்ப இது 0னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணாது. சோ இது வழியா இங்க VDD கிடைக்கும். இதுல ஏதாவது ஒரு இது வந்து 0 வருதுன்னா, அதாவது இந்த 0 வருதா இது வந்து கண்டக்ட் பண்ணாது. அப்ப இது கண்டக்ட் பண்ணனா ஓபன் சுவிட்ச். அப்ப இந்த இடத்துல இங்க கனெக்ஷனே கிடையாது. கரண்ட் will not flow. அதனால this point is pulled up to VDD through this transistor. So y is equal to 1. So இந்த கண்டிஷன்ல y is equal to 1. இதே மாதிரி நீங்க மத்த கண்டிஷனை செக் பண்ணிக்கலாம். அடுத்து CMOS logic for how we are going to implement CMOS logic of NOR gate. அதுல y க்கு என்னது? NOR கேட்டுக்கு என்னது ஃபங்க்ஷன்? a plus b bar NOR கேட்டுக்கு. இப்போ a plus b barனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. செகண்ட் ஸ்டெப் என்னது? NMOS லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன். NMOS எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம்? ஃபைண்ட் y bar. y bar என்னது? a plus b bar whole bar. அப்ப என்னது? a plus b. So a plus b னா என்னது? parallel கனெக்ஷன். NMOSக்கு வந்து parallel கனெக்ட் பண்ணோம். அப்ப எப்படி பண்ணுவோம்னு பாப்போமா? parallel கனெக்ட் பண்றோம். a வையும் b யையும் parallel கனெக்ட் பண்றோம். இது புல் டவுன் நெட்வொர்க். புல் அப் நெட்வொர்க் PMOS எப்படி பண்ணுவோம்? PMOS parallel இருக்கிறது என்னவா இருக்கணும்? இங்க சீரியஸா இருக்கணும். சீரிஸா இருக்கணும். சோ PMOS வந்து சீரிஸ் கனெக்ஷன். அப்ப இங்க A B இது VDD. அப்ப இது என்னது? y is equal to என்னது? a plus b bar. சோ இதை வெரிஃபை பண்ணுவோமா? இதே டயக்ராம் தான் நம்ம இப்ப டெவலப் பண்ணோம். சோ நம்ம இதுல இருந்து என்னது? parallelனாவே ஏதாவது ஒன்னு இருந்தாவே நமக்கு என்னது? இங்க கண்டக்ட் பண்ணு will be pull down to 0. சோ நம்ம இதுல ஏதாவது ஒன்னு இருக்கறவன 0 1 கண்டிஷனை எடுத்துக்கிடுவோமே. சோ இந்த கண்டிஷனை எடுத்துக்குவோம். ஏதாவது ஒன்னு.
ஸோ இதுல இது வந்து ஒன்னா இருக்கிறதுனால இது கண்டக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கலா இட் வில் பி புல் டவுன் டு 0. சிமாஸ்ல அடுத்து AND கேட். ஸோ நம்ம போன கிளாஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா, NAND கேட்ல இருந்து எப்படி AND கொண்டுறது, NAND பிளஸ் நாட் கேட் இஸ் ஈக்குவல் டு AND. ரெண்டு நெகட்டிவ், இது ஒரு நெகட்டிவ், NAND இது ஒரு நெகட்டிவ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், பாசிட்டிவ் கிடைக்கும். அதனால இது NAND கேட், இது நாட் கேட் சேர்ந்ததுன்னா AND கேட் வரும். ஸோ அந்த AND கேட்டோட ட்ரூத் டேபிள் பார்ப்போமா. ஸோ AND கேட்னா என்னது, இதுல நம்ம ஏதாவது 1 0 இருந்தாவே இது கண்டக்ட் பண்ணாது. அப்ப இதுல இந்த கண்டிஷனை எடுத்துக்கிடுவோம். எப்பயும் நம்ம எடுக்கிற கண்டிஷனை 0 1. ஸோ இதுல என்ன ஆகும், 0 1. அப்ப இது ஓபன் சர்க்யூட். அப்பனா இது வந்து என்னது, ஓபன் சுவிட்ச். அப்ப இது வந்து புல்ட் அப் டு VDD. ஏன்னா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணும். PMOS டிரான்சிஸ்டர் 0 கொடுத்தா இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ட் பண்ணாது. அப்ப இது வழியா நமக்கு VDD கிடைக்கும். ஸோ இது ஒன் லாஜிக் கிடைக்குது. ஸோ ஒன் லாஜிக் இங்க கொடுத்தோம்னா இன்வெர்டர்ல என்ன கிடைக்கும், அவுட்புட் 0. ஸோ இந்த கண்டிஷன்ல 0 1 இருக்கும்போது 0 கிடைக்குது. மற்ற கண்டிஷனை நீங்க தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரிதான் ஆர் கேட் வேணும்னா நார் கேட் பிளஸ் நாட் கேட். ஸோ நார் கேட் நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம் அந்த கிளாஸ்ல, நாட் கேட்டும் டிரைவ் பண்ணிருக்கோம். இது ரெண்டும் சேர்ந்ததான் என்னது, ஆர் கேட். இதுலயும் இதே மாதிரி கண்டிஷன் நீங்க செக் பண்ணலாம். ஸோ இதே நம்ம கண்டிஷன் 0 1 எடுத்துக்கிடுவோம். ஸோ இது 0 1னா இதுக்கு 0, இது 1. அப்ப இது கொடுக்கும்போது இது கண்டக்ட் பண்ணோம், இட் வில் புல் டவுன் டு 0. ஸோ இந்த இடத்துல 0 கிடைக்கும். இது கொடுத்தோம்னா இது என்னது, 1 கிடைக்கும். ஸோ அவுட்புட் 1. மற்ற கண்டிஷன்ஸ் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, சிமாஸ் லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்திருக்கோம். அப்படின்னா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதுல ஒரு புல் அப் அண்ட் புல் டவுன் சர்க்யூட். புல் அப் வந்து பிமாஸால ஏற்படுத்தப்பட்டிருக்கு, புல் டவுன் வந்து என்னது, என்மாஸால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதை வச்சு நம்ம லாஜிக் கேட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இது எல்லாமே பேஜ் நம்பர் 1.03 to 1.14 உங்களுக்கு கொடுக்கப்பட்ட புக்ல இருக்கு. இந்த ஃப்ளோ வந்து, இந்த லெக்சருடைய ஃப்ளோ வந்து ஸ்டீஃபன் பிரவுன்ல இருந்து எடுத்தது. என்னுடைய சாஃப்ட் காப்பி கூகுள் கிளாஸ் ரூம் போட்டிருக்கோம். தயவு செய்து இந்த படிங்க. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம சிமாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் கேட்னா என்ன, அது பார்க்கறதுக்கு முன்னாடி பாஸ் டிரான்சிஸ்டர்னா என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.